உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை கடந்து செல்லாமல் அதை தீர்ப்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியின் ஒரு சிறு துளிதான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த மண்ணின் பூர்வ குடிகளாகவும் வனத்தை பாதுகாக்கக்கூடிய ரொம்ப முக்கிய மாந்தர்களாகவும் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம அரசு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கு, அது முறையாக சென்று சேர்ந்திருக்கா, அந்த மக்கள் அதையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் பதிவு செய்ய இருக்கிறோம். முன்னதாக மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை வனக்கோட்டத்தில் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, பெரிய நாயக்கன்பாளையம், போழுவாம்பட்டி, கோவை வடக்கு என மொத்தம் 6 வனச்சரகங்கள் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கியமானதாக கருதப்படும் நீலகிரி மலை தொடர்களான இந்த காடுகளை காக்கும் மலைவாழ் மக்கள் இந்த வனப்பகுதியில் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். சுமார் 1.5 லட்சம் ஹெக்டேர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த வனப்பகுதியில் இயற்கையாக விளையும் காய்கள், பழங்கள், சில வகை தானியங்கள், கிழங்குகள் உள்ளிட்ட சிறு வன மகசூல் என அழைக்கப்படும் பொருட்களை மலைவாழ் மக்கள் எடுத்து வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் என வன உரிமை சட்டம் 2006 சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சட்டம் கோவை வனக்கோட்டத்திற்கு மட்டும் பொருந்தாது என வனத்துறை கூறி வருவதாக தெரிவிக்கின்றனர் மலைவாழ் மக்கள். தங்களுக்கு உரிமை மறுக்கப்படுவதுடன் வனத்துறையே வெளி ஆட்கள் உதவியுடன் வன மகசூலை வெட்டி எடுத்து பினாமி பெயர்களில் விற்பனை செய்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அதனால் 2006 வன உரிமை சட்டப்படி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நானும் ஆதிவாசி மக்கள் ஒருத்தன் தான். நாங்களே பலமுறை போராடி கேட்டாக்கா உங்களுக்கு அது சொந்தம் இல்லை, நாங்கள் வேறு ஆளுக்கு தான் கொடுப்போம், உங்களுக்கு இந்த உரிமையை 2006 வன உரிமை சட்டப்படி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வனத்துறை அதிகாரிகள் இடைத்தரகர்களுடன் சேர்ந்து எங்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போகுது. மலைகளை மட்டுமே நம்பி வாழும் இவர்களுக்கு தற்போது வனத்தில் நிலவும் கடும் வறட்சியால் அதிக விவசாயமும் காணல் நீராகி போனதால் சோற்றுக்கே சிரமப்பட்டு வருமானத்திற்கு வழியின்றி நகரங்களை நோக்கி வேலை வாய்ப்பினை தேடி வரும் சூழலுக்கு தள்ளப்படும் நிலைதான் அங்கு உள்ளது. கோவை வனக்கோட்டத்தில் மட்டும் சிறுவன மகசூல் மூலம் ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்று வருவதாக கூறும் மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் மறுக்கப்படும் உரிமைகளை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். கூலி வேலை செய்கிறவங்க கூட காட்டில் விவசாயம் செய்யணுன்னா மழை இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் காஞ்சிருக்கு. ஆனால் பொருள் இந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு விற்றாக்கா இப்போ நல்லா ஒரு லாபம் கிடைக்கும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். கடத்தப்படக்கூடிய அந்த பொருட்களினுடைய மதிப்புன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60 கோடி ரூபாய் வரைக்கும் பெருமானம் உள்ள பொருட்கள். ஆனால் இந்த மக்கள் இதை எடுத்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலையை வனத்துறை என்பது தொடர்ந்து தடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உரிய தலையீடு செய்து இந்த பழங்குடி மக்களுக்கு இந்த உரிமைகள் கிடைப்பதற்கு ஆவணம் செய்ய முடியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வன மகசூல் உரிமை மறுக்கப்படுவதோடு ஏல உரிமையும் தங்களுக்கு கிடைப்பதில்லை என்கின்றனர் மலை கிராம மக்கள். நான் பல மனு கொடுத்துட்டேன். மலைவாழ் மக்கள்ங்கிற பேரில் யாருக்கும் 100-200 கொடுத்து அந்த ஒருத்தவங்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு அவன் எடுத்துருக்கா, உங்கள் ஆளுக்கு எடுத்துருக்காங்க, ஆதிவாசி தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்களே தவிர இது மொத்த உண்மை வெளியே வரணுன்னா மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட போலீஸ் அதிகாரி, மாவட்ட வனத்துறை அதிகாரி இவங்க 3 பேர் மேல்மட்ட உயர் அதிகாரிகளே அந்தந்த ஊரில் போய் என்ன நடக்குதுன்னு விசாரித்தாலே ஒழியா இது அந்த மலைவாழ் மக்களுக்கு எந்த விதத்துலேயும் லாபம் இல்லை. காடு செழித்தால்தான் நாடு செழிக்கும். ஒரு நாட்டின் வளர்ச்சியை அங்குள்ள காடுகளை தீர்மானிக்கின்றன. நாட்டின் வளர்ச்சியில் 30% காடுகளின் அவசியம் என புள்ளி விவரங்கள் கூறி வரும் சூழலில் அவற்றை மண்ணின் மைந்தனாக
வனத்திலிருந்தே காத்து வரும் இந்த மலைவாழ் மக்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் அரசின் கடமை. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். நம்முடைய செய்தியாளர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து மலைவாழ் கிராம மக்களோடு இணைந்திருக்காங்க. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைஞ்சிருக்காங்க. ஷெர்லி, அந்த பழங்குடியின கிராமத்தை பொறுத்தளவு அங்கே என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கு? பழங்குடியின கிராமங்களுக்கு இயல்பாகவே அரசு செய்திருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் அங்கே இருக்கிறதா? என்னென்ன போதாமை இருக்கிறது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கரும்புக்காடு என்கின்ற பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தோன்னா சுமார் 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், இங்கே வீடுகள்னு சொல்ல முடியாது, அனைத்துமே இது எல்லாமே குடிசைகளாக தான் இருக்கிறது. அனைத்தும் பார்த்தோன்னா ஒரு சிறு சிறு குடிசைகளில் சுமார் இந்த பகுதியில் மட்டும் 40 குடிசைகள் இருக்கிறது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த குடிசைகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்றாட தொழில், அதாவது பார்த்தோன்னா அவங்க கால்நடைகளை மேய்ச்சல் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஒரு முக்கிய தொழிலாக இருக்கிறது. அந்த கால்நடைகளும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. இங்கே பார்த்தோன்னா ஒரு சிறிய குடிசைகள் தான் இருக்கிறது. அந்த குடிசைகளில் தான் அவங்க வளர்க்கக்கூடிய ஆடுகளாகட்டும் மற்றும் அவர்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கக்கூடிய எல்லா சூழலுமே இங்கே தான் நிறைந்திருக்கிறது. இப்போ தொடர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய நிலையை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு குடியிருப்பு அப்படிங்கிறது நம்ம நகர பகுதிகளில் இருக்கிறக்கும் கிராமப்பகுதியில் இருக்கிறக்கும் இந்த பழங்குடி மக்கள் இந்த குடியிருப்பும் பார்த்தாலே அதோட வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மக்கள் இந்த குடியிருப்புகள் தான் இருந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வீடு, அதாவது இந்த ஒரு குடிசையில் மட்டும் பார்த்தோன்னா 2-3 குடும்பங்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய சூழல் தான் இங்கே நிலவுது. கிட்டத்தட்ட ஒரு வீடு, அதாவது இந்த ஒரு குடிசை என்று எடுத்துட்டோம் பார்த்தோன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட மக்கள் சுமார் 8 பேர் வீதம் இந்த குடியிருப்பில் தங்கியிருக்காங்க. இந்த குடியிருப்புகளை அவங்க அரசு சார்பு மக்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தர வேணும்னு இவங்க பல்வேறு கோரிக்கைகள் முன்வச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவர்களுடைய கோரிக்கை அரசு தரப்பில் எட்டப்படவில்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய குடியிருப்பு நிலை பார்த்தால் அவர்கள் வாழ்ந்து ஷெர்லி, தொடர்ந்து உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சீரானதும் சிக்னல் கிடைச்சதும் மீண்டும் உங்களோட தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பதிவு செய்யலாம். முன்னதாக நம்முடைய செய்தியாளர் அருண் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களோடு இணைந்திருக்கிறார். அருண், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அங்கு பழங்குடியின கிராமங்களில் என்ன மாதிரியான சூழல்? பதிவு செய்யலாம். மனிதர்கள் விஞ்ஞானத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வளர்ச்சியாக விண்ணில் இடம் பார்த்து வீடு கட்டி குடிபுகுற அளவுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலை பின்புறமாக, அதாவது கொடைக்கானல் மலைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே ஏறக்குறைய பார்க்கும்போது இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பதே தெரியாமல் இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஆச்சரியத்தோடு தற்போது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்களிடம் கேட்கலாம், தற்போது அவங்களுடைய சூழல் என்னவாக இருக்கிறது, இன்று இருக்கக்கூடிய காலத்திற்கும் இவர்களுக்கும் எவ்வளவு மாறுபட்டு இருக்குது என்பதை அவர்கள் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், இது என்ன ஊர்? இது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? நீங்கள்? நாங்கள் படிக்கல. பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசெல்லாம் தெரியாது. வயசு தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை பசங்க? 3. அதாவது வயதே தெரியாத அளவிற்கான ஒரு இளம் பெண்களை பார்க்க முடியுது. ஏறக்குறைய அவருடைய வயது என்னவாக இருக்கும் என்று கணிக்கும் பொழுது ஒரு சுமார் 20 வயதிற்கு உட்பட்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் என ஒரு யூகத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. இதே நிலை தான் தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏறக்கூடிய இந்த அனைத்து பகுதியிலும் நீங்கள் பார்க்க முடிகிறது. மலைப்பகுதியை சுற்றி தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இங்கே அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய மின்சாரம் கூட இல்லாமல் தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சொல்லும்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தெரு விளக்கு மட்டும் கடந்த மாதம் போட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த பகுதியில் மின்சாரம் என்பது தெரியாத நிலை தான் இருக்கிறது. கட்டெல்லாம் கட்டிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கல் வச்சு கட்டிருக்கீங்க. யார் கட்டினது? இது கவர்மெண்ட் கட்டி தந்தாங்களா? கவர்மெண்ட்டெல்லாம் கட்டி வரலாம் கொடுக்கலாம், நாங்களாக தான் கட்டினது. அவங்க பேச மாட்டத்தோடு அப்படியே விட்டுருந்தாங்க. சரி, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு
அப்படியே கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. அதுக்கு மேலே எங்களுக்கு கைக்கு காசு கிடைக்கல, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அரசாங்கத்திட்ட சொல்கிறீங்களா? இப்போ வந்து கரண்ட்டே தெரிலன்றீங்க. இப்போலாம் நீங்கள் வந்து ஊருக்குலாம் போயிருப்பீங்க. போய் பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும், டிவி கீவிலாம் ஓடுது. இது வரைக்கும் நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்களா? இல்லை வந்து இது மாதிரி ஏதாவது வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இதுக்கு முன்னாடி நாங்கள் டிவியே பார்க்கலாம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கே பார்க்குறீங்க? இதுக்குள்ளேயே தான் இங்கேயே டிவியெல்லாம் வச்சுருக்கான், போட்டு பார்த்துக்குறான். இப்போ கரண்ட் கொஞ்சம் வசதி வந்துருச்சு, அதனால் அதை கொஞ்சம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் வந்து பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையை வந்து நீங்கள் சாதாரணமாகவே பார்க்க முடியும். எங்களுடைய இந்த குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பாருங்கள். ஏறக்குறைய வந்து இந்த வந்து குளிப்பதற்கு கூட என்ன தெரியும், தினமும் குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்றப்போ இந்த பகுதியில் இருக்கவங்க அதை வந்து கூட வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலையிலிருந்து தான் தண்ணி வருங்கிறது தான் வந்து நிறைய பேர் இருந்தாலுமே இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை மிகப்பெரிய அதிகமான பிரச்சனையாக இருக்குது. இது வந்து சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? ஏன் குழந்தைங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க? இது வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ, தயவு செஞ்சு நாங்கள் இந்த காட்டு சாதி மக்கள், மலைவாசி மக்கள், நாங்கள் இத்தனை வருஷ காலம் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் மலைக்குள்ளே இருந்து வள்ளிக்கிழங்கு தோண்டி திந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஐயா மேல் வந்து இந்த அளவுக்கு இதே கையால் இடம் கொடுத்து ஏதோ அந்த அளவுக்கு வந்து காங்காய் வச்சுட்டு போட்ட வாக்கிலேயே இருக்குதுங்க ஐயா. எங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லைங்க ஐயா. இந்த அளவுக்கு வந்து அரைவாசி இதில் வந்து பிள்ளைங்க போய் படித்தாங்க, அதுலேருந்து கட்டுப்பாடுங்க ஐயா. இப்போ இதில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு எங்கேனோ ஒரு இடத்துல எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடங்க இது பால்வெடியாக கணக்காக எங்களுக்கு கட்டி பிள்ளைங்களை வந்து நல்ல மாதிரி முன்னேற்றி வேணுங்க ஐயா. தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு இதில் வந்து நீங்கள் தடுதலே போடாமல் மலைவாசி மக்களுக்கு வந்து நல்ல மாதிரி ஒரு ஒத்துழைப்பு பண்ணி கொடுங்க ஐயா. நாங்கள் காட்டுசாதி மக்களுங்க ஐயா. சொல்லுங்கள், இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர்த்துக்கு வீடு கட்டி தரதா சொன்னாங்க, ஏன் பேர்த்துக்கு வீடு கட்டி தரல? கவர்மெண்ட்டை சொன்னால் என்ன சொல்கிறாங்க? அது தெரியலைங்க. அது அவங்கள கேட்டதே தெரியும், கட்டினவங்கள கேட்டதே தெரியும். கட்டாதவங்கள கேட்டு என்ன நாங்கள் என்ன செய்ய முடியும்? மலைவாசிங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டோங்க. எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் டெய்லி போயிட்டு வர முடியாதா? எப்படி சாப்பிட்றீங்க? வேறு என்ன உங்களுக்கு வழி? போய் தான் வரணும். டெய்லியும் போகாமல் இருந்தால் சாப்பிட முடியாது. போய் எப்படியும் எங்கிட்ட ஒரு பக்கம் வாங்கி செஞ்சு வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும், செய்ய முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. தொழிலெலாம் என்ன தொழில் செய்கிறீங்க? இப்போ மலைவாழ் மக்கள் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சீமாறு உண்டு. கடுக்காய் எடுக்க முடியாது, மாங்காய் எடுக்க முடியாது. கொண்டாந்தாலும் பூரா காஞ்சி போக வச்சு போகும்ல. என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் வெளியூரில் போய் பார்க்குறீங்க, இப்போ எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, ஃபேன் ஓடுது அப்படின்றப்ப இது மாதிரிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு இன்றைக்கி அது ஆசை வந்திருக்கா? ஆசை வந்தாலும் எப்படி இது செய்யுதுன்னு ஏதாவது எண்ணம் வந்திருக்கா? இந்த ஊரை விட்டுலாம் காலி பண்ணிட்டு நம்ம மலையை விட்டு காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிடணும் அப்படின்னா போக முடியுமா உங்களால்? போக முடியாது. போக முடியாது. அப்படி போக முடியும். ஃபாரஸ்ட்காரு கூட்டி வந்து இருத்தி போட்டு மறுபடியும் போகணுமுன்னா மறுபடியும் கீழே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆமாம். ஏன் போக முடியாதுன்னா வந்து நீங்கள் இப்போ ஊரில் போய் வாழலாம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ போய் பழனிலையோ திண்டுக்கல்லையோ இப்போ நீங்கள் ஏன் வாழக்கூடாது? வாழலானுங்க, இருந்தாலும் விட மாட்டேங்க ஃபாரஸ்ட்டுக்காரு. ஏன் விட மாட்டாங்க? நீங்கள் அங்கே போக வேண்டாம், இருந்த பக்கமே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவேந்திரன், நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் இங்கே கொடுத்துட்ருக்குன்னே சொல்ல வேண்டும். பார்க்கும்போது இவ்வளோ பெரிய நவீனமயமாக்கப்பட்ட காலங்கள்லையும் இது போன்ற வந்து மக்கள் வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் அதனை சுற்றி உள்ள இந்த மலைப்பகுதியை சேர்ந்த வரைக்கும் பார்க்கும்போது ஏறக்குறைய வந்து இவங்களுடைய நிலைமை என்பது இதுவாகத்தான் இருக்கிறது. அடிப்படை வசதிகளான அனைத்துமே கிடைக்காம தான், அதாவது பார்க்கும்போது கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பது தான் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாமே விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் ஏன் இந்த மக்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி என்பது கேள்விக்குறியாக மட்டுமே இருக்கிறது. இருக்கக்கூடிய பள்ளிகளையும் தற்போது வந்து 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று விட்டால் எப்படி ஒரு 5ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே போல் மின்சாரம் என்பது இப்போ அடிப்படையில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்பு தான் தெருவிளக்கே போடப்பட்டிருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. அதையும் தாண்டி இங்கே வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதிகள் எதுவுமே முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. பேரளவில் 2 வீடுகள் மட்டும் கட்டிவிட்டு மற்ற வீடுகளை கட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் முழுமையாக வந்து சுரண்டி விட்டார்கள் என்பதை அந்த பகுதி மக்கள் சொல்ல தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மக்களிடம் இருந்து சுரண்டக்கூடிய பணங்களை என்ன செய்ய போகிறார்கள், அது மட்டுமில்லாமல் இந்த மக்களுடைய நிலை என்னவாக போகிறது, இந்த தீர்வு பாலின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்குமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
அருண், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திண்டுக்கல் மாவட்ட மலைவாழ் மக்களினுடைய நிலைமை குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியா நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலைவாழ் மக்கள் பகுதி என்ன மாதிரியான நிலைமைகளை முன்வைக்கிறாங்க, அவர்களுக்கு நம்முடைய அந்த நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, அவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். நாமக்கல் கொல்லிமலையில் வாழவந்தி நாடு, ஆரிய நாடு, அலந்தூர் நாடு 14 ஊராட்சியில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருவதோடு மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் செம்மேட்டில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 24 மணி நேரமும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்தாலும் இந்த மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் கிடையாது. தரமான சிகிச்சை பெற முடியவில்லை என்றும் முதலுதவி சிகிச்சை மட்டுமே பெற முடிவதாகவும் மேல் சிகிச்சைக்காக சேலம் மாவட்டம் தம்மம்பட்டிக்கு செல்ல வேண்டியுள்ளதால் ஆபத்தான நேரங்களில் வேதனை தெரிவிக்கின்றனர். அதான் சுகாதார நிலையம் முறையாக செயல்படுவதில்லை. அது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் வாழவந்தி நாடு செம்மேடிலே ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தரம் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த சுகாதார நிலையத்திலே போதிய டாக்டர்கள் இல்லை, முறையாக டாக்டர்கள் இல்லை, அரசாங்கம் போடவில்லை. அப்படியே போட்டாலும் குறைந்த நாள் பணி செய்துவிட்டு உடனடியாக மாறுதல் வாங்கி கீழே நகரப்புறத்துக்கு சென்று விடுகிறார்கள். மேலும் மலை கிராமங்களுக்கு தரமான சாலை வசதியும் பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்றனர். பேருந்து வசதிகள் இல்லாமல் கொல்லிமலை மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வாய்ப்பில்லாமல் போனதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். சில இடத்துல இருந்து சில இடத்துல இல்லை. அதெல்லாம் அது மாதிரி இப்போ குறிப்பாக அந்த ஆலத்தூர் நாடு குடி நாட்டில் போக்குவரத்தெல்லாம் காலையில் ஒரு 9 மணிக்கு வரும். அதுபோல் ஈவினிங் ஒரு 8 மணிக்கு வரும். அன்ன வரைக்கும் போக்குவரத்தே கிடையாது. இங்கே பஸ் போக்குவரத்தே கிடையாது. இங்கே எல்லாம் பாவல இன்னும் அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இப்போ நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ கொல்லிமலையில் போக்குவரத்து வசதியில் சாதி சான்றிதழ் பெறுவதிலும் மிகவும் சிரமமாக இருப்பதாகவும், தாலுகா அலுவலகம் இருந்தாலும் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு 1 வருடம் ஆகிறது. இதனால் உயர்கல்வி பயில்வதில் தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு மலைவாழ் மக்களுக்கென சாதி சான்றிதழ் அளிக்க தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது அம்மக்களின் பிரதான கோரிக்கை. பழங்குடியினர் சர்டிஃபிகேட் இல்லாதனால போக முடியல. சில கல்லூரிகள் ஏமாற்றி இவங்க நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி அவங்க அந்த மலைவாழ் மக்கள் நிதியை எடுக்கிறதுக்காக இந்த மாணவர்களை சேர்த்து வச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு நிதி கிடைக்காம அவங்க படிப்பும் பாதியில் இழந்துடுறாங்க. அவங்களுக்கு அடிப்படையாக பழங்குடி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும் அவசியம். மலைவாழ் மக்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அரசின் இயற்கை வளங்களையும் காப்பவர்களை அரசு காப்பதுதான் சிறந்த அரசிற்கு உதாரணமாக இருக்க முடியும். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல் கொல்லிமலை பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்த்தோம். அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, பழங்குடியின மக்களுக்கு அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கிறாரு. பழங்குடியின மக்களினுடைய கிராமத்திலிருந்து ரியாஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள். முன்னதாக நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியும் கோவை பழங்குடியின மக்கள் கிராமத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு அங்கு இந்த பழங்குடியின கிராமத்தில் என்ன மாதிரியான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு, அரசு இதுவரை செய்திருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளில் இன்னும் கிடைக்கப்பெறாமல் ஏதேனும் இருக்கிறதா பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். நான் குறிப்பாக இப்போ இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்துள்ள மல்லூருங்கிற மலை கிராமத்தில், குறிப்பாக இந்த மன்னூர் மலை கிராமம் தொடர்பான செய்தி எடுப்பதற்காக நாங்கள் கடந்த காலையில் இந்த பகுதி மலை கிராமத்துக்கு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக நாங்கள் இது தொடர்பாக அந்த மலை கிராமத்துக்கே சென்று நேரலையில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மலைக்கு சென்றோம். அதாவது 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு கூட அந்த பகுதியில் தொழில்நுட்ப காரணமாக எங்களால் அந்த கிராமத்துக்கு முழுமையாக போய் சேர முடியவில்லை. தற்போது அந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த பாதையில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதாவது இந்த மலை கிராமம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கு 250க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் மலைகள் சூழ்ந்த மாவட்டம். இந்த மலைகள் சூழ்ந்த மாவட்டங்களில் மலை கிராமங்களுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லை. அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மலைவாழ் மக்களும் பழங்குடியின மக்களும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற திட்டங்கள் அவங்களுக்கு முழுமையாக போய் சேர்றதில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த மல்லூர் மலை கிராமம் பல ஆண்டுகளாக அவங்களுக்கு மின்சாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே போல் சாலை வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகளாக அரசுக்கு
கோரிக்கை வந்து விடுக்கப்பட்டும் அவங்களுடைய கோரிக்கை வந்து இது வரைக்கும் வந்து நிறைவேற்றப்படவில்லை. தற்போது அந்த மலை கிராம மக்கள் வந்து நம்மிடையே இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசுவோம். அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி படிப்புங்கிறது வந்து அவங்க தொடர முடியாமல் இருக்குது. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த மலைவாழ் கிராமத்தில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்குங்க, அவங்க என்ன மாதிரியான சிரமங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க? இந்த குடும்பம் இங்கே மன்னூரில் வந்து மலைவாழ் மக்கள் வந்து சாலை வசதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது சுகாதார வசதி ரொம்ப இல்லை, குடித்தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமம், எல்லாத்துக்குமே சிரமத்தில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் மின்சார வசதி இல்லை எங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப கஷ்டம், பல காலமாக நாங்கள் கஷ்டப்போய் எல்லா அரசுகளை நாங்கள் கேட்குறோம், அவங்களுக்கு எங்களுக்கு வந்து முன்னுரிமை இது வரைக்கும் கொடுக்கல. இவ்வளோ தான் எங்களுடைய கஷ்டம். இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினா எங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொடர்பாக பல முறை வந்து தொலைக்காட்சிகள்லையும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அதிகாரிகள்லாம் அவங்க இடத்துக்கு வந்து பார்த்தாங்களா? சாலை வசதி ஏன் பல ஆண்டுகள் அமைக்கப்படாமல் இருக்குது? அது அவங்கள தான் சார் கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கீங்க, போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க, அது என்ன சொல்லியிருக்காங்க அதிகாரிகள்? அது மன்னர்காரங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் அவங்களுக்கு. தேவேந்திரன், தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல், சாலை வசதி இல்லாமல் மிகப்பெரிய சிரமங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த பாதையை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்து வழக்கமான பேருந்துகள் வந்து இந்த பகுதியில் வந்து செல்ல முடியாது. இதுக்குன்னு பிரத்யேகமான வண்டிகள் மூலியமாக தான் வந்து அங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தேவேந்திரன். ரியாஸ், தொடர்ந்து இணைந்திருங்க. அங்கே இருக்கக்கூடிய மேலும் சில பிரச்சனைகள் குறித்தும் பேசலாம். தொடர்ச்சியாக கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி கோவை கரும்புக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின கிராமத்திலிருந்து இணைந்திருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான சில அடிப்படை வசதிகள் கூட, கரண்ட் உள்ளிட்ட வசதிகள் கூட ஏற்படுத்தி தரப்படாத ஒரு சூழல் அங்கே எப்படி இருக்குது ஷெர்லி? மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? பழங்குடியின கிராம மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க? தங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக இவங்க காடுகளில் சுதந்திரமாக இருந்து கொண்டிருந்த மக்கள் தற்பொழுது இந்த காடுகளிலிருந்து வெளியே வந்த பின்னராக இவர்கள் ஒரு சுதந்திரமற்ற ஒரு சூழலில் தான் இருக்காங்கன்னு குறிப்பிடலாம். குறிப்பாக இவர்களுடைய அடிப்படை வசதிகள் எதுவுமே இங்கே பூர்த்தி செய்யப்படலை. இங்கே இவர்கள் சார்பாக பழங்குடியின மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரக்கூடியது அரசுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் பார்த்தோன்னா இவங்க தற்பொழுதும் இது போன்ற ஒரு குடிசையில் தான் வாழ்ந்து வராங்க. அந்த குடிசைகளை நம்மளே பார்த்தா தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சிறிய அளவிலான குடிசை. இந்த ஒரு குடிசையில் மட்டும் சுமார் 4 குடும்பங்கள் 5 குடும்பங்கள் ஒரே குடிசைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடிசைகளை அவங்களுடைய கால்நடைகளையும் சேர்ந்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. இப்போ இந்த பகுதி எடுத்துட்டோம்னா கரும்புக்காடு பகுதி. இங்கே இருக்கக்கூடியது இவங்க ஒரு ஓடை புறம்போக்குன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்காங்க. இவங்க குடியிருப்புகளுக்கு 2 பகுதியிலும், அதாவது இரு புறங்களிலும் சிறு சிறு ஓடைகள் ஓடக்கூடிய ஒரு பகுதியில் தான் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த 2 ஓடைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதிகள் மட்டும் இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஓலைகளை வைத்து சிறிய குடிசைகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். அக்கா வணக்கம். உங்களுடைய வீடுகள்லாம் பார்த்தோம், ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசைகளில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அரசு தரப்புல ஏதாவது உங்களுக்கு வீடுகள் கட்டித்தரக்கான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா? இந்த வீடுகளில் மொத்தம் இங்கே எத்தனை குடியிருப்புகள்லாம் இருக்குங்க? இங்கே வந்து 40 குடியிருப்புகள் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம். அது சில போக அந்த கம்டுக தோட்டத்தில் வந்து பண்ணையத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா பாக்கி இந்த ஓடை புறம்போக்கில் வந்து இடம் இல்லாத சூழ்நிலையில் கம்டுகிட்ட போய் பண்ணையத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் வந்து நாங்கள் பஸ் கொண்டு இருந்தோம். நாங்கள் அங்கே வாழ்ந்து இருந்த காலத்தில் எங்கள் பாட்டிம்பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் இருந்துட்டு அங்கே எல்லாம் இட வசதி, இந்த கூலி நாளைக்கு எந்த தொந்தரவுக்கும் சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து இந்த ஓடை புறம்போக்கில் வந்து இந்த 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஓடை புறம்போக்கில் வந்து நாங்கள் இந்த மாதிரி குடிசைகளை போட்டு இருக்கிறோம். ஒரு குடிசையில் வந்து 4 குடும்பம் 5 குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுலேயே ஆடு நாய் மாடு எல்லாம் இருக்கிறதெல்லாம் அதுலேயே நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். எங்களோட பாதுகாப்பு மாதிரியே அதையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வீடு இல்லை, இடம் இல்லை, எங்களுக்கு வந்து இதை கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. யாருமே இது வரைக்கும் கோரிக்கையே எடுக்கலை. இந்த 10 வருஷம் இப்போ 10 வருஷம் நாங்கள் விட்டு மனு தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த 5 வருஷமாக தொடர்ந்து நாங்கள் போராட்டமே பண்ணிகிட்ருக்குறோம். அதுபோக இப்போ நம்ம வந்து ஒரு 400 குடும்பத்துக்காக எங்களுக்கு இடமே இல்லை, வீடு வசதி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு 4 கிராமம் வந்து சுத்தமாக இதே மாதிரி சூழ்நிலை ஓட புறம்போக்கு வாய்க்க புறம்போக்கில் வந்து குடியிருந்துட்டுருக்குறாங்க. அது எது கிராமம்னு சொன்னீங்களா? கிராமம்னு சொன்னால் கரும்புக்காடு பகுதியை ஒட்டி முட்டத்து வயல் குளத்தேரி மேட்டும் சவுக்காடு ஏரியா,
அதுபோக நம்ம முள்ளங்காட்டு பகுதியில் இப்போ கொஞ்சம் பேருக்கு அங்கே போராத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அங்கே போராத்தி ரொம்பவே ரிஸ்க்குங்க, ரொம்ப காட்டுக்குள்ளே உள்ளே போகணும். அந்த காட்டில் இருந்து அங்கே கூலி எல்லாம் விவசாய நிலத்துக்கு எல்லாம் போராடி பார்த்துட்டு விவசாயம் செய்ய முடியாது, கூலி ஷெர்லி, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இதன் மூலமாகவே புரியும். ஏன்னா சிக்னல் உடனடியாக கட் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு செல்ஃபோன் சிக்னல் கூட கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய கிராமம். இன்னும் கரண்ட் வசதி உள்ளிட்ட எந்த ஒரு வசதிகளும் செஞ்சு தரப்படாத ஒரு நிலை இருக்கிறத புரிகிறது. தொடர்ந்து உங்களோடு இணையலாம். மீண்டும் ஒரு சிக்னல் சரியாக கிடைக்கிற தருணத்தில் இணையலாம். தொடர்ந்து சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், அங்கு ஒரு பாதை கூட சரியாக இல்லை. அந்த கிராமத்திற்கு சென்று சேரக்கூட இல்லை. அங்கே எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க? அவங்க தங்களுடைய இந்த போக்குவரத்து தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க? ஒரு அவசர தேவைக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குது? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது குறிப்பாக இது வாழப்பாடி அடுத்துள்ள இந்த மன்னூர் கிராமம். இந்த பகுதியில் அவங்க சாலை வசதிங்கிறது முற்றுமாக கரடு முரடான சாலையாக தான் இது வந்து இருந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் அதாவது இந்த வழக்கமான சாலைகள் இருந்து அதாவது 7 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த மலைப்பாதையை வந்து கடந்து தான் அவங்க கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே வந்து 2 கிராமங்கள் உள்ள சுமார் 250க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வந்துட்டு இருக்காங்க. சுமார் வந்து 500க்கு மேற்பட்ட வாக்காளர்களும் அந்த பகுதியில் வந்து இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள்லாம் மிகப்பெரிய சிரமங்களை அவங்க சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற பள்ளிகள், குழந்தைகளுடைய கல்விங்கிறது அதாவது துவக்கப்பள்ளி மட்டுமே அந்த பகுதியில் வந்து இருக்குது. அதே போல் படிக்க வேண்டும் என்றால் வந்து கிராம மக்கள் வந்து அதாவது சிட்டிக்கோ அல்லது அங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கிற வாழப்பாடிக்கோ வந்தால் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. சேலத்தில் இந்த கிராமம் மட்டுமல்ல, குறிப்பாக 4-5க்கு மேற்பட்ட கிராமங்கள் வந்து இதே போன்ற அதாவது சாலை வசதி கூட இல்லாமல், மின்சார வசதி கூட இல்லாமல் வந்து பொதுமக்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த மேட்டூரை அடுத்த பாலைமலை என்ற கிராமத்திலும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த தற்போது நீங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை மாலை இருவேளைகளை வந்து இங்கே வந்து அந்த ஒரு ட்ரக்கு மூலியமாக வந்து அந்த குட்டி யானைங்கிற அந்த ஆட்டோ மூலியமாக வந்து இவங்க வந்து பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த கிராமத்தில் வசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இங்கே வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது, என்ன மாதிரியான சிரமங்களை நீங்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க? சார் ஒரு 250 குடும்பங்கள் இருக்குங்க சார். 250 குடும்பங்கள் இருக்குது. ஒரு ரோடு வசதி, போக்குவரத்து, பெண்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் மாதமாக பிரசவம் ஆகணும்னா இங்கேருந்து 7-8 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் போக்குவரத்து எதுவுமே இல்லை. மலைவாழ் மக்கள் வசதிங்கிறது அடிப்படையில் எதுவுமே இல்லை. ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் வராங்க. தார் ரோடு போடுறேன், இது பண்ணுறேன், சுகாதாரம் கட்டி தரேன், கிணறு வெட்டி தரேன். ஒரே கிணறு இருக்குது, அதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து தான் மக்கள் தூக்குது. இதனுடைய அடிப்படையில் வந்து யாருமே எதுவுமே செய்யலை. எம்எல்ஏ வந்தாலும் ஆகலை, எம்பி வந்தாலும் ஆகலை, உள்ளூர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் வந்தாலும் ஆகலை. மக்களை யாரும் என்னன்னு கண்டுக்கிறதே இல்லை இது வரைக்கும். சார், உங்களுடைய குழந்தைங்களோட படிப்பு எந்த அளவில் இருக்குங்க? குழந்தைங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க? அவங்க படிச்சதா வேலையில இருக்காங்களா உங்கள் ஊரில் சேர்ந்தவங்க யாராவது? இது வரைக்கும் எதுவுமே இல்லை. 5வது வரைக்கும் தான் இருக்குது மன்னூரில். மேல்படி வந்து புத்துணமலையம், பனைமடல், தும்பல் போய் ஹாஸ்டலுக்கு கிடைக்கிறதில்ல, படிக்கிறதில்ல. இது வந்து எந்த அடிப்படையிலும் ஒரு மக்கள் கூட ஒரு வேலை வாய்ப்புக்கு இல்லை. எல்லாம் படிச்சுட்டு அங்கங்கே கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குது. அடிப்படையான வசதி எதுவுமே இல்லை. சார் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? இங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு போதுமான அளவு கூலி வேலையும் கிடைக்குதா? உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்? விவசாயம் தான் பார்க்குறேன். விவசாயம் மட்டும்தான், மற்ற தொழில் எதுவும் இல்லை. இங்கே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து உங்கள் சேலத்துக்கோ அந்த ஊருக்கு போகலாம், எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது? வண்டி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மேலே வரும்? அந்த வண்டிக்கு எவ்வளோ வாடகை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும்? 1500 வாடகை, பிக்கப் வாடகை. அதில் 1500 எத்தனை பேர் போவீங்க நீங்கள்? என்ன பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு? 40 பேர் போவோம். தேவேந்திரன், அதே போல் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் குறிப்பாக எங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போகணுன்னா, விஓ ஆஃபீஸ் போகணுன்னா வந்து இது எவ்வளோ சிரமம் உங்களுக்கு இருக்குது? மேலே அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துருக்காங்களா உங்களுக்கு? ரேஷன் கடை பொருட்கள்லாம் உங்களுக்கு மேலே வந்துருதா உங்களுக்கு? காசு கொடுத்தாங்க ஓட்டுறேங்க. கிலோ 1 கிலோவுக்கு 1 ரூபா தரணும்.
இந்த பகுதியை இந்த மன்னூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மேலே துவக்கப்பள்ளி மட்டும்தான் அந்த பகுதியில் இருக்குது. மேற்படிப்பு தொடர முடியாமல் பல குழந்தைகள் வந்து தங்களுடைய கல்வி தொடர முடியாமல் சூழ்நிலை தான் இருந்து வந்துட்டுருக்கு. அதே போல் இங்கு நியாய விலை கடைகள் வந்து அமைக்கப்படலை. அரசின் சார்பில் வந்து அதாவது ஊர்தி மூலியமாக எடுத்து வந்து மலை கிராமங்களுக்கு நியாய விலை கடைகள் பொருட்கள் வந்து விநியோகம் சொல்கிறாங்க. ஆனால் பல மாதங்களாக வந்து இந்த பகுதியில் வந்து பொருட்கள் வந்து விநியோகப்படலன்னு சொல்லி பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் நம்மிடையே இன்னும் மக்கள் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக உங்கள் பகுதிக்கு இந்த ரேஷன் பொருட்கள்லாம் இங்கே வந்து சேருதா? உங்களுடைய குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? படிக்க வைக்க முடியுதா? இல்லை சார், நாங்கள் படிக்க முடியல, நடக்க முடியல, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன் சார் முடியல, நாங்கள் நடந்து தான் வரணும். அதனால் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதே போல் வந்து இளைஞர்களும் நம்ம நினைச்சிருக்காங்க. தம்பி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? உங்களுடைய மேற்கொண்டு படிப்பதற்கு என்ன தடையாக இருக்குது இந்த ஊரில் உங்களுக்கு? இதில் தடை தான் எங்களுக்கு தடையாக இருக்குது. ரேஷன் கடை கிடையாது, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லை. அந்த குடி தண்ணி கடைக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இதுதான் எங்களுக்கு படிப்பு அளவுக்கு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு தடை வாய்ப்பு எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு வர. உங்கள் ஊரில் அதிகப்படியாக எவ்வளோ படிச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு வேலையில் தான் இருந்திருக்காங்களா யாராவது? வேலையில் இருக்காங்க, ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து போய் வெளியில் தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்குது. ஹாஸ்டலில் அதுதான் வசதி எங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஹாஸ்டலில் தங்கியும் படிக்கிறாங்களா? ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. போயிட்டு வர்றதுக்கு எங்கள் போக்குவரத்து இது தடம் சரியில்லை. தேவதன், அதே போல் இங்கே இந்த பகுதி சேர்ந்த பெண்களும் நம்ம நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த வகையில் வந்து இங்கே இந்த மருத்துவமனைகள் இங்கே இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் எதிராக இருக்கா? அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இங்கே உங்களுக்கு ஏதாவது உடம்பு எதாவது சரியில்லைன்னா இங்கே ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் ஏதாவது உங்கள் கிராமத்தில் இருக்கா? எங்கே போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் இங்கேருந்து போனால் தும்பல் தான் போகணும், இல்லைன்னா வேலூர் வாழப்படி தான் போகணும், இல்லை சேலம் தான் போகணும். இங்கே எந்த வசதியும் கிடையாது, ரோட்டு வசதியும் கிடையாது. இப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் வரணும்னா தூக்கிட்டு தான் வந்தாகணும். ரோடு வசதி எதுவுமே கிடையாது. வந்தால் கீழே வந்து 8 கிலோமீட்டர் வந்தாகணும். எந்த இதுவுமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. 5வது வரைக்கும் தான் இருக்குது. அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து கீழே பிள்ளைங்களை அமுச்சு விடணும்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹாஸ்டலில் படுத்து தான் தங்கி அமுச்சு விட்றதா இருக்குது. மற்றபடி எந்த வசதியும் இல்லை. மின்சாரம் எதுவுமே கிடையாது. குடிநீருக்கு கூட 2 கிலோமீட்டர் நடந்து தான் ஆகணும். எந்த வசதியும் இல்லை. எதையும் யாரும் ஸ்டெப் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. வராங்க, பார்க்குறாங்க, போயிட்டே இருந்துறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் உங்கள் உடம்பு சரியில்லாமல் கூட்டிகிட்டு போகும்போது நடுவில் இறந்துருக்காங்களா? அதே போல் கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரி சிரமங்களை சந்திக்கிறாங்க இந்த மலை பாதையில் போகும்போது? கூட்டிகிட்டு போகணும்னா தூக்கிட்டு தான் போகணும். பெண்களை ஏகப்பட்ட பேர் இறந்தும் இருக்கிறாங்க. தூரமாக போகணும், ஹாஸ்பிட்டலுக்குனா போகணும்னா ஒன்றும் பண்ண முடியல. பெண்கள்லாம் இறந்துருக்குறாங்க. எந்த வசதியும் இல்லை. ரோட்டு வசதியே கிடையாது. மேலேருந்து கீழே இறங்குனா 7-8 கிலோமீட்டர் நடந்து தான் ஆகணும். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் தான், வர முடியல. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நீங்கள் விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு போதுமான அளவு இங்கே வந்து கூலியெல்லாம் கிடைக்குதா? இங்கே நீங்கள் கூலி வெளியே வேலைக்கு போகணுன்னா எங்கே போகணும்? நீங்கள் இந்த ரோட்டில் எவ்வளோ நடந்து போகணும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நடப்பீங்க இங்கே? அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் குறைஞ்சபட்சம் 3 ட்ரிப்பு நடக்கிற மாதிரி எங்களுக்கு கீழே வந்து நான் வரேன்னா அங்கேருந்து எனக்கு மண்ணூருக்கு நான் இடப்பட்டிக்கு வரேன்னா குறைஞ்சபட்சம் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து அங்கேருந்து நடந்து வரணும்னா ஒரு பிள்ளைங்க நாங்கள் கூட்டு போய் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது வந்து யார் எந்த இது வரைக்கும் எந்த நிர்வாகம் இது ஒன்றும் பண்ணல வந்து எந்த நிர்வாகம் எதுவும் பண்ணல வந்து இதுவும் பண்ணல வந்து எல்லாம் சொல்கிறாங்க ரோடு செஞ்சு கொடுக்குறேன், பிள்ளைங்களை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு பண்ணணும். இந்த எந்த நிர்வாகம் செய்யலை வந்து. இப்போ ஒரு தண்ணி எடுக்கணுன்னா கொஞ்சம் நாங்கள் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் வந்து. இப்போ திடீர்னு என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஒரு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் அங்கேருந்து போகணுன்னா 13 கிலோமீட்டர் இங்கே நான் சுற்றி வரணும். நாங்கள் வந்து நான் போய் ஒரு இடத்துல போய் உட்காரணும் வந்து. அதே போல் தேவேந்திரன், இந்த மலைவாழ் மக்களுக்கான போதுமான வசதிகள் எல்லாம் அரசு சார்பில் வந்து முழுமையாக இங்கே கிடைக்குதான்னு கேட்போம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மலைவாழ் மக்களுக்காக அரசு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு முழுமையான திட்டங்கள்லாம் போய் சேருதா? நியாய விலை கடை அந்த வண்டி கூட இங்கே வரலன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்கிறாங்க. மொத்தமாக எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது? நீங்கள் இல்லை, இந்த மன்னூர் மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தான் தெரியுது. ரேஷன் கடை இல்லை, 5ஆம் வகுப்பு வரையும் தான் பள்ளிக்கூடம் இருக்குது. அதுலேயும் முறையான ஆசிரியர்கள் வசதியும் இல்லை. குடிநீர் பிரச்சனைக்காக அந்த மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. குடிநீர் பிரச்சனையை கூட இன்னும் தீர்த்து வைப்ப முயற்சி பண்ணலை. மின்சாரமும் இல்லாமல் ரொம்ப அவலமான நிலையில் தான் அந்த மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தணும். தேவேந்திரன், தொடர்ச்சியாக இந்த மன்னூர் கிராமம் மட்டும் இல்லை, சேலத்தில் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு.
ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நிலையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலை, நீங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த மலைவாழ் கிராம பகுதி எது, என்ன மாதிரியான நிலைமை, அந்த மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் கிராம மக்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குது, இதுவரை என்னென்ன விஷயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டம் பாபநாசம், களக்காடு, முண்டொந்தரை புலிகள் காப்பக பகுதியில் சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு மற்றும் அகஸ்தியர் காணி குடியிருப்பு, இஞ்சிக்குழி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மலைவாழ் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதேபோன்று தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற பகுதி நெல்லை மாவட்டம் சிவகிரி அருகே புளியங்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை இந்த பகுதியில் இருக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்தவரையில் தலையணை, கோட்டைமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பல தலைமுறைகளாக வனப்பகுதிகள் வாழ்ந்து வந்த இவர்கள் தற்பொழுது மருத்துவம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் தேவைக்காக தற்பொழுது வனத்தை ஒட்டிய பகுதியில், அதாவது வனத்திற்கு வெளியே வந்து தற்பொழுது வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக தற்பொழுது இந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்ற இவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், இன்னல்களை சந்திக்கிறார்கள் என்பது குறித்து அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். நீங்கள் எப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்தீங்க? இதுவரைக்கும் அரசின் சார்பில் உங்களுக்கு செய்துள்ள சலுகைகள் என்ன? வேறு என்ன அரசிடம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசு எங்களுக்கு இப்போ செய்து கொடுக்க சலுகைன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு 22 பிளாட் ஒதுக்கிறதுல 15 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 15 வீடு வந்து நாங்கள் மொத்தம் 30 குடும்பம் இருக்கோம். இங்கே வந்து 15 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 15 பேருக்கு வீடு கிடையாது. அதில் இப்போ 9 பேருக்கு சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 6 பேருக்கு அதில் வந்து வீடு கிடையாது. ஆமாம். இப்போ வந்து அது வந்து எங்களுக்கு 1993 வந்து இங்கே எங்களுக்கு வந்து காட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு கிட்ட எங்களுக்கு ஒரு காலனி கட்டி கொடுத்துருந்தாங்க. 17 வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. 17 வீட்டில் இப்போ 6 குடும்பத்துக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து பட்டா கேட்கோம். வீட்டு பட்டா இலவச பட்டான்னு கேட்கும், கரண்ட்டு கேட்கும். ஆனால் வந்து அரசாங்கம் வந்து இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு ரேஷன் கார்டு மட்டும்தான், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்துருக்கு, ஓட்டு ஐடி கொடுத்துருக்கு. வேறு எந்த சலுகையுமே எங்களுக்கு இந்நேரம் வரைக்கும் செய்யலை. தண்ணி வசதியோ மற்ற எந்த சலுகையுமே எங்களுக்கு செய்யலை. ஆமாம். மேற்க 15 பேருக்கு மட்டுமே இப்போ வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து கரண்ட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சேலம் இருக்க 15 பேருக்கு எந்தமான ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் எங்கே போகிறது, எங்கே வரன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். ஒன்றுமே தெரியலை. ஆமாம். இப்போ எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லை, அரசாங்கத்துலேருந்து எதுவுமே கொடுக்கல. இன்னும் இந்த பகுதியில் வாழக்கூடிய இந்த பகுதி மக்கள் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளை அரசுக்கு முன்வைக்கிறார். இது குறித்து அவருடைய கேட்கலாமா? வணக்கம். வேறு என்னென்ன, அதாவது வீடுகள் வந்து 1993 இங்கே கட்டி கொடுத்தா சொல்கிறாங்க, இன்னும் பலருக்கு வீடு கிடைக்கவில்லைங்கிறாங்க. வேறு என்ன மாதிரியான அடிப்படை தேவைகள் உங்களுக்கு இன்னும் தேவை இருக்குது? எங்களுக்கு முதல் முக்கியத்துவம் தண்ணி வேணும். தண்ணி, குடி தண்ணி இல்லாமல் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். 300-400 கொடுத்து அங்கே தலைநில போய் தான் தண்ணி பிடிச்சிட்டு வரதா இருக்குது ஆட்டோவில். அதனால எங்களுக்கு கரண்ட் வசதி வேணும். கரண்டில் ஒரு மோட்ரு மாதிரி போட்டு கொடுத்தாலும் கூட எங்களுக்கு பரவாயில்ல. குழந்தைகள்லாம் வந்து படிப்பு எப்படி இருக்குது? இங்கே பக்கத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குதா? குழந்தைகள் படிக்கிறதுக்கு இவங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறாங்க? இங்கே ஒரு கிலோமீட்டரில் இருக்குது. அவங்க சரியாக சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்க. வந்தாலும் வந்து சாப்பிட்டு பேசாமல் காத்தாடியில் தூங்கிடுதாங்க. மற்றபடி டிவியை மட்டும் போட்டுவிட்டு பேசாமல் தூங்கிடுதாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கூட நல்லா படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்க. 5 முடிச்சு எங்கேயும் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆனாவனை தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டாங்க. இன்னும் அதாவது இவர்களுக்கு அடிப்படை தேவைகளான வீடுகள், முதல் தங்குவதற்கு வீடுகள் வேண்டும். இதுவரை அவர்களுக்கு பட்டா கொடுக்கவில்லை. அந்த பட்டா கொடுத்தால் தான் தாங்கள் தீர்வை ரசீது போட முடியும். அதன் மூலம் தான் மின்சாரம் பெற முடியும். இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் கூட இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிறார்கள். இவர்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வருகின்ற இந்த பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்ற பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது இந்த பகுதி மக்களுக்கு இதுவரை கிடைக்கப்பெறுவதற்கு காரணம் என்ன? அரசிடம் இது குறித்து புகார் மனுக்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இதுவரைக்கும் இங்கே வந்து ஏதாவது ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறாங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் பழியர் பழங்குடி மக்கள் புளியங்குடி மலைப்பகுதியிலும், சொக்கமட்டி வனப்பகுதியிலும், தலையணை வனப்பகுதியிலும் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக தலையண மக்கள் வந்து பழங்குடி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அடிப்படை வசதியான குடிதண்ணீர், இங்கே இவர்கள் 6 குடும்பம் இங்கே பழைய காலனி வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வீடுகளும் நீங்கள் பாருங்கள், இந்த வீடுகள் முற்றிலும் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. இங்கே குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. இருக்கிற ஒரு அடிபம்பில் தண்ணீர் சுத்தமாக இல்லை. இங்கே மோட்டார் வசதியும் இல்லை. இங்கே வந்து கரண்ட் இல்லை. யானைகளுடைய தொந்தரவு இந்த மக்களுக்கு இருக்குது. இரவு நேரங்களிலே வெளியே, இந்த வேனல் காலத்திலே வெளியே படுக்க முடியல. பெண்கள், குழந்தைகள், யானை சுற்றிலும் வருகிறது, நடமாட்டம் இருக்கிறது. அச்சத்தோடு இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு உடனடியாக கரண்ட் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
பட்டா வழங்கப்பட வேண்டும் இந்த வீடுகளுக்கு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ரவி தாமஸ் என்பவரும் நானும் சென்று நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம் பட்டா கேட்டு 6 வீடுகளுக்கு. இதுவரைக்கும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பட்டா கிடைக்கல. பட்டா கிடைக்காதனால மின்சார வாரிய அதிகாரிகள் பட்டா இருந்தால் தான் நாங்கள் கரண்ட் கொடுக்க முடியும்னாங்க. நாங்கள் பேரூராட்சியில் போய் கேட்டோம், வாசுதேவநல்லூரில். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பட்டா இருந்தால் தான் உங்களுக்கு தீர்வை போட முடியும் அப்படின்னு சொல்லி பேரூராட்சி அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள். ஆக பட்டா இல்லாதனாலும் வீட்டு தீர்வை ரசீது இல்லாதனாலும் இந்த மக்களுக்கு மின்சார இணைப்பு பெற முடியவில்லை. இதனால் பல்வேறு துன்பங்களை துயரங்களை இந்த பழங்குடி மக்களும் குழந்தைகளும் பெண்களும் சொல்ல ஒண்ணாத துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். இவர்களுக்கு உடனடியாக மொத்தம் இந்த தலையின மலையில் 30 குடும்பங்கள் இருக்கிறது. 15 பேருக்கு மட்டும்தான் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு, வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி 15 பேர் அங்கங்கே 9 குடும்பங்கள் பட்டா நிலத்தில் தனியாருடைய நிலங்களில் இன்னைக்கு குடிசை போட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த 15 வீடுகளுமே ஏதோ பிரச்சனை வங்கிகளில் ஏமாற்றப்பட்டதா சொல்லுங்க. அந்த கட்டி கொடுக்கப்பட்ட 15 வீட்டின் பேரிலும் 15 பேரில் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அதிகாரிகள். இந்த வீடை கட்டிய போது கான்ட்ராக்டுக்காரர்கள் ஒப்பந்ததாரர்கள் நாங்கள் வீடை கட்ட முடியாது, இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த மதிப்பீட்டுக்குள்ளே திட்ட மதிப்பீட்டுக்குள்ளே நாங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்லி இடையில போட்டாங்க. உடனே அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலரும் ஆதிராவிடர் நல அலுவலரும் சேர்ந்து இவர்கள் பேரில் வங்கியிலே கடன் பெற்று வீடை கட்டி முடித்து விட்டார்கள். நீங்கள் கட்ட வேண்டாம், நாங்கள் கட்டிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததுனால இந்த மக்கள் பட்டாவை கொடுத்துட்டாங்க. அந்த பட்டாவை அடமானம் வச்சு வங்கியில் கடன் வாங்கி வீடை கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வங்கி அதிகாரிகள் நீதிமன்றத்திலே, சிவகிரி நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு இந்த வீடுகளை ஜப்தி செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது. கண்டிப்பாக அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த பகுதியில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடுகள் கூட இவர்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் இருக்கின்ற இந்த தொகுதி சங்கரன்கோயில் தொகுதி. அந்த அமைச்சர் இருக்கின்ற இந்த தொகுதியில் பல ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கப்பெறாத அந்த அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தேவேந்திரன், பழங்குடியின அமைச்சர் இருக்கக்கூடிய அவர் வந்திருந்த அந்த தொகுதியிலேயே கூட இன்னமும் பழங்குடியின மக்களுக்கு சரியான நிவர்த்திகள் செய்யப்படவில்லை, சரியான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. சுடலை தொடர்ந்து இணைந்திருங்க. சேலத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ். சேலத்தை பொறுத்தளவு அங்கு பழங்குடியின மக்களுக்கு இந்த வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட இந்த அரசு சார்பில் வழங்கக்கூடிய அடையாள அட்டைகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்களுக்கான தேவைகள் என்னவா இருக்குது? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மலைகள் சூழ்ந்த இந்த மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள், ஆயிரக்கணக்கான மலைவாழ் மக்களும் பழங்குடியின மக்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அரசினுடைய அடையாள அட்டைகள் அவங்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்படுகிறது, அவர்களுக்கான ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ரேஷன் கார்டுகளுக்கான பொருட்கள் தான் வழங்கப்படுறதில்லை. தற்போது இவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த பழங்குடியினர் மலைவாழ் மக்களுக்கான உரிமைகள் அனைத்தும் அரசு தரப்புலேருந்து வழங்கப்படுகிறதா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2006 வன உரிமை சட்டத்தின்படி ஒரு சில உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தா கூட, ஆனால் பெருமளவு இன்னும் அந்த மக்களுக்கு அது போய் சென்றடையலைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ விவசாய பகுதிகளாக இருந்த பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி, அவங்க விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் பிரச்சனையிலையும் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த வனம் இப்போ அவங்க விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளுக்கு இன்னும் பட்டா கூட அந்த வன உரிமை சட்டப்படி இன்னும் அரசாங்கம் வழங்கலை. இப்படி மோசமான நிலையில் தான் சேலம் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்க்கையை இருந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே சேலத்தில் தான் பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வித்தரம் மிகவும் பாதிக்கப்பட்டு நிலையில் இருக்கிறாங்க. உயர்நிலை கல்வி எதுவுமே இல்லை. சார், நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கான அந்த கல்வி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த கல்விக்காக அரசு எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த வன உரிமை சட்டத்தின் பாதுகாப்பின்படி பழங்குடி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் அத்தனையுமே அந்தந்த பழங்குடியினுடைய பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று அடைவதில்லை என்பது தான் முக்கியமான விஷயம். மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஏராளமான நிதிகளை ஒதுக்கிறார்கள். குறிப்பாக இந்த மன்னூர் கிராமத்தில் இதுவரை ஒரு காலத்தில் கூட அந்த பழங்குடியினுடைய நிதியை ஒதுக்கப்பட்டதாக வரலாறே கிடையாது.
அவர்களுக்கான விலங்குகள் வாங்குவதற்காகவோ, அடிப்படை ஒதுக்கீடுக்காகவோ, சிறு கடன்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ எந்த நிதியும் இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒதுக்கவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயமாக இந்த மன்னூர் கிராமத்தில் இருந்து வருகிறது. அவர்களுக்காக எந்த விதமான அடிப்படை வசதிகளோ, கல்வி வசதிகளோ, உயர்கல்விகளுக்கு செல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாமலும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கும் இல்லாத அளவுக்கு பின்தங்கிய பகுதியாக மன்னூர் கிராமம் இருக்கின்றது. தேவேந்திரன், அதாவது இவர் சொன்ன கருத்துக்களை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகமான மலைவாழ் மக்களும் பழங்குடியினர் மக்களும் இருக்காங்க. அவர்களுக்கான அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய உதவிகள் வந்து முழுமையாக கிடைக்கப்பெறல. அதாவது இது போன்ற மண் சாலைகளை பயன்படுத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. மின்சாரம் இல்லை, இது போன்ற பல பிரச்சனைகளை இந்த மலைவாழ் மக்கள் சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் அதிகாரிகள் எந்த இடத்துல வராமல் பரவாயில்ல, அவங்களுக்கான உதவிகளை வந்து செய்ய வேண்டும் என்பது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சுடலைக்குமார், நீங்கள் அந்த வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு. அதை தாண்டி அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கா, அவங்களுடைய கல்விக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குது, பதிவு செய்யலாம் சுருக்கமாக. கண்டிப்பாக தேவேந்திரன், நான் முன்னதாக கூறியபடியே இந்த பகுதியில், அதாவது நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் வாசுதேவநல்லூர் அருகாமையில் உள்ள இந்த தலையணை பகுதியை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு அருகில் ஒரு ஆரம்ப துவக்க பள்ளியானது இருக்கின்றது. ஆனால் அந்த துவக்க பள்ளியை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதன் காரணத்தினாலும், சரியான கல்வி முறை இல்லாத காரணத்தினாலும் இங்கிருந்து அவர்கள் ராஜபாளையத்திற்கு சென்று தான் தங்களுடைய கல்வியை கற்று வருகின்றனர். ஒரு முறையான கல்வி என்பது இவர்களுக்கு அருகாமையில் உள்ள பள்ளிக்கூடத்தில் கிடைக்காத ஒரு சூழலே நிலவி வருகிறது. மேலும் ஆரம்ப சுகாதார நிலையம் பற்றி கேட்கலாம். அருகாமையில் வந்து மருத்துவ நிலையங்கள் ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறதா, இல்லை இந்த பகுதிக்கு, அதாவது இந்த பகுதியில் வாழ்கின்ற உங்களுக்கு நடமாடும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஏதாவது மருத்துவ குழுக்கள் வாரத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி இங்கு வந்து செல்கிறார்களா? இங்கே நடமாடும் மருத்துவ குழு வரவில்லை, சுத்தமாக வரவில்லை. குறைந்தபட்சம் 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த பகுதி மக்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் நடமாடும் மருத்துவ குழுவினர். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கல்வியை பொறுத்தளவில் இங்கே ஆரம்ப பாடசாலை ஒன்று இருக்கிறது. பழங்குடியினர் உறைவிட பள்ளி இருக்கிறது. இங்கே பயில்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சரிவர வருவதும் இல்லை, கல்வி கற்பிப்பதும் இல்லை. இவர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறார்களுக்கு ஆனாவண்ணா கூட சரிவர எழுத தெரியவில்லை. இந்த ஒரு மோசமான நிலைமை இங்கே நிலவுகிறது. கண்டிப்பாக அதற்குரிய கருத்தில் கேட்டிருப்போம். அதாவது ஆரம்ப பள்ளி, அதாவது கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி சரியான ஒரு வசதி இவர்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆரம்ப சுகாதார நிலையமானது அருகாமையில் இல்லாத ஒரு சூழலிலும் இவர்களுக்கு நடமாடும் மருத்துவக்குழுக்கானது 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது வந்து அந்த மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுபோன்று கல்வி நிலையங்களும் சரியான முறையில் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழல் தான் தொடர்ந்து நிலவி வருகிறது. தேவேந்திரன், சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. செய்தியாளர்கள் அளித்த அனைத்து தகவல்களுக்கும் நன்றி. பழங்குடியின கிராமத்தை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னமும் ஒரு தனி தீவாகத்தான், தனி மாந்தர் சமூகத்திலிருந்து தனித்து விடப்பட்ட நிலைமையில் தான் அவர்கள் இருக்காங்க. அந்த நிலைமை போக்கணும், அவர்களுக்கான கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வந்து நிச்சயமாக செய்து தரணும். உரியவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். வணக்கம்.